ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த உண்மை சம்பவம் கொஞ்சம் 18+ மாதிரி தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சின்ன பசங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் 18+ சொல்லும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் இருக்காது. ஒரு சில இடத்துல அந்த 18+ மீன் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு உண்மை சம்பவமும் இருந்துட்டு இருக்கு. பட் நான் என்ன பண்றது, எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் லைஃப்ல நடந்தது. ஸோ எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த 18+ விஷயத்தை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். இன்கேஸ் வந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தோட தான் நானும் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் ஆகுதுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் வீரா. இவர் மதுரையை சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம், இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வீரா அண்ட் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் நடந்திருக்கு. அதுல ஆரம்பத்தில் அவரோட ஃப்ரெண்டை டார்கெட் பண்ணி கடைசியா இவரோட லைஃப்ல ப்ராப்ளம் வர அளவுக்கு அந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும்னா, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபரான வீரா, இவர் கடந்த ஒரு வருஷமா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காரு. அதுலேயும் இந்த உண்மை சம்பவம்லாம் கேட்கும்போது அவருக்கு தோணுன விஷயம், என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்டு பேய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு ஆரம்பத்தில் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, இவரோட லைஃப்பில் பேய் சம்பவம் நடக்கிற வரைக்கும். ஏன்னா இவரோட லைஃப்பில் பேய் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நார்மலாக பார்த்துட்டு இருந்த நம்ம பேக் டு ரிவைன்ஸ் சேனல்லே இவரோட லைஃப் வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பாக இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்துருச்சு. அது என்ன ஏதுன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வீரா அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு தடவை, அப்படி இல்லைனா மாதத்துக்கு 2-3 தடவை இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இவங்க ஊர்லேயே எப்பவுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்கே தான் உட்காந்து நல்லா சாப்பிட்றதா இருக்கட்டும், நல்லா குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேலைக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வார கடைசியும் வருது. அண்ட் எப்பவும் போல வீரா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு, டே சரக்குலாம் வாங்கிட்டா, நான் சாப்பாடுலாம் வாங்கிட்டேன், நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது ஒரு நைட் டைம். அப்படி பிளான் பண்ண மாதிரி இவங்க ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துக்கும் போகிறாங்க. பட் போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம், டேய் என்னடா இன்னைக்கு என்ன பார்த்து தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, சரி இன்னைக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராது, பேசாமல் நம்ம அந்த ஆற்று மண்ணை அள்ளுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊரான மதுரையில் பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே நைட் டைமில் பெருசாக டிஸ்டர்பன்ஸும் இருந்துட்டு இருக்காது. ஸோ இதனால் இவங்க வாங்கி வச்ச சாப்பாடு சரக்கு இது எல்லாத்தையுமே பைக்கில் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டும் இருக்காங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் வீரா இவருக்கு லைட்டாக பாத்ரூம் வருது. டேய் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டு அண்ட் இந்த ஸ்பாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியும் போகிறாரு மறைவா. அப்படி வீரா இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஓவரால் இடத்துலையே வீரா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்லை. பட் வீரா ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு, என்ன என் ஃப்ரெண்டு யார் கூட பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு கொஞ்சம் அந்த மறைவிலேருந்து வெளியில் வந்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு யார் கூடவோ அங்கே சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிற எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் வீரா இவர் ஒரு மாதிரி பார்த்தாலும் பட் அதுக்கப்புறம் தான் இவருக்கும் புரியுது, ஓ போதை தலைக்கேறிச்சு போல இருக்கு, அதனால தான் இவன் தனியாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவரும் அந்த ஒரு விஷயத்த அப்போ பெருசாக எடுத்துக்கல. இதுக்கப்புறம் வீரா அவரோட ஃப்ரெண்ட் கிட்டே வராரு. ஆனால் ஃப்ரெண்டு தனியாக பேசுகிற விஷயத்தை பற்றி இதுவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கல. அண்ட் ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நடுராத்திரி போல அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. ஆனால் இதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா வீராவோட ஃப்ரெண்டு அடிக்கடி, அதாவது டெய்லி நைட்டு 10 மணி போல வீரா இவர்கிட்ட பைக் வாங்கிட்டு, மச்சான் கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் பைக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கிட்டும் போகிறாரு. ஆனால் போகிறவர் எங்கே போகிறாரு அப்படின்னும் தெரில. போயிட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக தான் வீட்டுக்கு வந்துட்டு பைக்கை இவர்கிட்டையும் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கண்டினியூவாக வாரக்கணக்கில், சொல்லப்போனால் மாதக்கணக்கில் இந்த ஒரு விஷயம் நடக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் வீரா இவருக்கும் ஆரம்பத்தில் ஓகே ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வரான் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் போக போக என்ன
கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு வந்து வண்டி கேட்குறானே, டைம் எதுவும் மிஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இவருக்கும் லைட்டாக சந்தேகம் வருது. உண்மையிலேயே ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறானா இல்லை வேற எங்கன்னா போகிறானா அப்படின்னு அவருக்கும் ஒரு டவுட் வர, இந்த ஒரு டவுட்டு வீரா இவருக்கு மட்டும் இல்லை, அந்த பைக்கை வாங்கிட்டு போகிறார்ல அந்த ஃப்ரெண்டோட அம்மா அவங்களுக்கும், எப்பா என்னப்பா டெய்லி இவன் நைட் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, தெரிலமா நைட்டு 10 மணி ஆனால் என்கிட்ட வந்து வண்டி வாங்கிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வீரா இவரும் சொல்கிறாரு. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் வீரா இவருக்கும் புரியுது, ஓகே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வீரா இவரும் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி நைட்டு 10 மணிக்கு அந்த ஃப்ரெண்டு அவரோட பைக்கை வந்து வாங்கிட்டு போக அப்படி சைலண்டாக வீரா இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வேற ஒரு பைக்கில் பின்னாடியும் போகிறாரு அவருக்கு தெரியாமல். இப்படி இவங்க வழக்கமாக ஒரு இடத்துல குடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்தெல்லாம் தாண்டி அந்த ஃப்ரெண்டும் போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு யார் கூடவோ பேசிட்டும் இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பின்னாடி வந்துட்டு இருந்த வீரா இவரும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்று யார் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த இவரும் பார்க்க, ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை, இடம் காலியாக தான் இருக்கு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி யார் கூடவோ பேசிட்டு இருக்கிற விஷயத்த இவரும் கொஞ்சம் வினோதமாக பார்த்துட்டு இருக்காரு. இப்படி யார் கூடவோ பேசிட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டு எதிர்க்க ஏதோ ஆள் இருக்கிற மாதிரியும் அவங்க கையை பிடிச்சி பேசுகிற மாதிரியும், அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவங்க கையை பிடிச்சி அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியும் கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறாரு. இந்த ஒரு விஷயத்த வீரா இவரும் பார்க்குறாரு. என்னடா இவன் பக்கத்தில் யாருமே இல்லை ஆனால் கையை பிடிச்சி பேசுகிற மாதிரியும் இருக்கு, ஏதோ லவ்வர் கையை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரியே நடந்து போகிறான். சரி இவனுக்கு தெரியாமலே இன்னும் பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு வீரா இவரும் ஒளிஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறாரு. அட இதுக்கு முன்னாடி இவங்க அந்த ஆத்து மண்ணெல்லாம் அள்ளுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உட்காந்து குடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பும் இருக்கு. அந்த தென்னந்தோப்புக்குள்ள அந்த நண்பர் யாரோட கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ உள்ளேயும் போகிறாரு. இந்த ஒரு விஷயத்த வீரா இவரும் இவன் எதுக்கு இதுள்ள போகிறான் அப்படின்னு இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த தென்னந்தோப்புக்குள்ளேயும் போயிட்டாரு. அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இவன் என்ன பண்றான் அப்படின்றதையும் பார்க்கறாரு. அப்படி அடுத்து அந்த நண்பர் பண்ற விஷயம் தான் இந்த இடத்துல வீரா இவருக்கு ஒரு மாதிரி முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல தான் அந்த 18+ விஷயமும் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் குறைச்சி சொல்ல ட்ரை பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல யாரோட கையோ பிடிச்சிட்டு வர மாதிரி அந்த ஃப்ரெண்டு அந்த தென்னந்தோப்புள்ள வந்திருப்பார்ல, அப்படி வந்ததுக்கப்புறம் அவருடைய துணி எல்லாத்தையுமே கழட்டிடுறாரு. இப்போ அந்த நண்பர் நிர்வாணமாகவும் இருந்துட்டு இருக்காரு. அப்பவும் எதிர்க்க யார் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனால் உண்மையிலே என்னதான் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கும் கேட்கல. ஏன்னா நம்ம கொஞ்சம் கிட்ட இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் தள்ளியும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால பேசுகிற சத்தம் கேட்குது, ஆனால் என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு இவருக்கும் கிளியராக கேட்கலாம். இப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டால் அந்த ஃப்ரெண்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு பெண் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அண்ட் அவங்க மேலே இவரும் மேலே படுக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த அவரும் பண்ணுறாரு. ஆனால் யார் மேலேயே படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் வீரா இவரோட ஃப்ரெண்டும் படுத்துட்டு இருக்காரு. அண்டு அவருக்கும் தரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருந்துட்டு இருக்கு. ஏதோ அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் இங்கே வீரா இவரும் பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நண்பர் ஏதோ ஒரு பெண் கூட உடலுறவு பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்த அவரும் அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. இதை வீரா இவரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இவன் இப்படி பண்றா அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஏன்னா அந்த நண்பர் உண்மையிலே இந்த இடத்துல ஏதாச்சும் பொண்ணு கூடவோ இல்ல இது லவ் மேட்டர் அப்படின்னா கண்டிப்பா இவரும் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. ஆனா அந்த இடத்துல உருவமே இல்லாத ஏதோ ஒன்று கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியும் அண்ட் அது கூட உடலுறவு பண்ற மாதிரியும் விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் ஓகே நம்ம ஃப்ரெண்டு பெருசா எதுலயும் மாட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இவருக்கும் கிளியரா தெரியுது. இதுக்கப்புறம் அந்த நண்பர் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ட்ரெஸ் மாட்டும் போது கூட பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இவரும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நண்பர் அந்த இடத்தை விட்டு வெளியிலயும் வராரு. வெளியில வந்து அவர் ஒரு பைக்ல வந்திருப்பார்ல வீரா இவரோட பைக், அந்த பைக்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அண்ட் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு கடைசியா டாட்டா காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புற மாதிரி இந்த எல்லா விஷயமும் பண்ண இது எல்லாத்தையுமே ரொம்பவே விசித்திரமா இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வீரா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் வீரா இவரும் இவரோட வீட்டுக்கும் போயிடுறாரு. ஏன்னா இப்போ ஃப்ரெண்டு டேரெக்டாக வந்து இவங்க வீட்டில் தான் பைக் விட்டுட்டு கிளம்பணும். ஸோ அதனால் அவருக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் பைக்கை விட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இப்படியே பொழுதும் விடியுது. அண்ட் அடுத்த நாள் நைட்டு கூட சேம் நைட்டு 10 மணிக்கு அந்த ஃப்ரெண்டு மச்சான் பைக் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வீரா இவரும்
டேய் எதுக்கு பைக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போதும் இல்லை மச்சான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணும் பைக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது வீரா இவரும் ஓ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது சரி எடுத்துகிட்டு போட அப்படின்னு பைக்கை கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்படி பைக்கை கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோட அம்மாக்கும் அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே கால் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு இவரும் அவங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா உடம்பு எதனா சரியில்லையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இது உடம்பு சரியில்லையா நான் நல்லா தான் இருக்கேன் யார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் வீரா இவருக்கும் புரியுது டேய் மறுபடியும் இவன் போய் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான்டா போகிறான் அப்படின்னு இவரும் அவசர அவசரமாக இவங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை வாங்கிட்டு இப்போ நேற்று அந்த ஃப்ரெண்டை எந்த இடத்துல மீட் பண்ணாரும் சேம் அதே இடத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டும் போயிடுறாரு. இப்போ மறுபடியும் போனதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த நண்பர் வண்டியை நிறுத்திட்டு அங்கே யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னால் வீரா இவர் பார்க்கும்போதும் ஃப்ரெண்டு தனியாக தானே பேசிகிட்டு இருப்பார் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உருவன்னு எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் இப்போது அவர் பக்கத்தில் ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ண ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு பக்கத்தில் நின்றுருக்கு. இதை பார்க்கும்போது வீரா இவருக்கும் என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு இவருக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு மறுபடியும் அந்த தென்னந்தோப்புக்கிட்டையும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணாரும் சேம் அதே விஷயம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. என்ன நேற்று அந்த இடத்துல உருவம் இல்லை இப்போ அந்த இடத்துல உருவம் இருந்துட்டுருக்கு. வீரா இவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு ஓகே இவன் பேய் கூட தான் தொடர்பில் இருந்துட்டு இருக்கான் இப்போ பேய் கூட தான் உடலும் வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் கிளியராகவும் புரிஞ்சிருது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களோட வேலையை முடிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட் அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு வீரா அவர் ஃப்ரெண்டோட ஷோல்டரை டச் பண்ணுறாரு. டச் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. இந்த ஒரு விஷயத்த வீரா இவரும் பார்க்குறாரு. அண்ட் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இந்த இடத்துல வீரா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் தன்னுடைய நண்பரை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் தான் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்படி ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டை மயக்கம் போட வச்ச அந்த பெண்ணோட உருவம் சடனா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு இங்க வீரா இவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அப்படியே சைடில் இவரையும் எட்டி பார்க்குது. அதாவது வீரா இப்போ இப்படி இருக்காருன்னா அப்படியே இங்க இருந்து அந்த பொண்ணோட தலை வர மாதிரி இவரை எட்டி பார்த்து ஒரு பயங்கரமான பயத்தையும் இவருக்கும் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பொண்ணோட மூஞ்சி இதுக்கு முன்னாடி ரொம்பவே அழகா இருந்தது. ஆனால் இப்போ அதோட விகார மூஞ்சியும் காட்ட ஆரம்பிக்குது. மூஞ்ச பார்க்கறது ஒரு மாதிரி அழுகி போன மாதிரியும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருவருப்பாகும். அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வீரா இவருக்கெல்லாம் கை கால்லாம் உதறவும் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாம பொழைப்போமா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி அந்த உருவத்தை ரொம்பவே க்ளோஸ் அப்ல பார்த்ததுக்கு அப்புறம் வீரா இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. விட்டா போதும் அப்படின்னு இந்த இடத்தை விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடினவர் கண்ணு மண்ணு தெரியாம ஓடுறாரு. அப்படி ஓடினதுல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய கல் இருந்திருக்கு. அந்த கல்லுல இவரோட கால் தடுக்கி இவரோட கட்டவிரல் நகமே தனியா பிஞ்சு வந்திருக்கு. அந்த காலில் அடிபட்டு ரத்தமும் போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு மறுபடியும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பின்னாடி அந்த உருவமும் துரத்தி வந்துட்டு இருக்கு. இவனை ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த உணர்ந்த வீரா இவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படி ஓடும் போதும் ரெண்டாவதா ஒரு பெரிய கல்லு தடுக்கி கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லையும் பாக்குறாரு. அந்த கல்லை பாக்குறதுக்கு இந்த வேஷ்டி துணிலாம் இருக்கு பாத்தீங்களா அதை சுத்தி வச்ச மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல பூஜை பண்ண மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அது காவல் தெய்வத்தோட சிலை. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் அறியாமலே அழுகியும் வந்திருக்கு. உடனே அந்த காவல் தெய்வ சிலையை அதை டைட்டா பிடிச்சி அழவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அண்டு ரொம்பவே சத்தமா கத்தி என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு இந்த இடத்துல வீரா பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவரு காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது அந்த இடத்துல தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமா இருக்கிற அந்த பெண்ணுடைய அந்த உருவம் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு ரொம்பவே அதிகமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இவர் எந்த அளவுக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த உருவமும் உன்னெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் சிரிப்பா சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சிரிப்பை கேட்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் வீரா இவருக்கும் புரிஞ்சிருச்சு இன்னையோட நம்ம கதை க்ளோஸ் அப்படின்னு. இப்படி ரொம்பவே நெக்கலாக சிரிச்சிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய கொடூரமான உருவமும் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சத்தமான சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. அப்படி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு நிசத்தமான அமைதியாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த உருவம் வீரா இவரையும் ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்க. அண்டு இந்த இடத்துல திடீர்னு வீரா இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு விதமான தைரியம் பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல கவலைப்படாத நான் உன் கூட தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வும். ஸோ இதனாலே இவரும் கொஞ்சம் தைரியமா வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குற அந்த சக்தி எது அப்படின்னு இவரால் அந்த சமயம் உணர முடியல. அண்ட் வீரா இப்ப இருக்கிறது ஒரு காவல் தெய்வம் சில பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல நிறைய திருநீர்லாம் இருக்கு. அதை எடுத்து நெத்திலையும் வைக்கிறாரு. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இவருக்கும் கிடைக்குது. அப்பதான் வீரா இவருக்கும் ஒரு விஷயம் தோணுது. அடடா
நம்ம ஃப்ரெண்டு அந்த இடத்துல விட்டு வந்துட்டுமே அவனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஃப்ரெண்டு அந்த இடத்துல இருக்கிற விஷயமே ஞாபகம் வந்து. ஆனால் இவருக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த கொடூரமான உருவமும் இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது மனசில் கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடுறவர் எந்த திசையை பார்த்து ஓடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மயங்கியிருக்காருல அந்த இடத்த பார்த்து தான் ஓடுறாரு. ஏன்னா எப்படியாச்சும் அவனை எழுப்பி கூட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கும் ஓட ஆரம்பிக்க அந்த இடத்துல ஃப்ரெண்டு மயக்கமான மாதிரி தான் இருக்காரு. அண்ட் அவர் எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஃப்ரெண்டும் எந்திரிக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் பலாருன்னு கணத்தில் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டும் எந்திரிச்சு கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா, டேய் அந்த பொண்ணு என்னடா பண்ண அப்படின்னு வீரா இவரை பார்த்து கேட்க வீரா இவருக்கும் செம்ம கடுப்பாகுது. டேய் இவ்வளோ நேரம் ஒரு பொண்ணு கூட இருந்தியே அது பொண்ணே கிடையாதுடா அது ஒரு பேய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே அந்த ஃப்ரெண்டு அவரால் ஸ்டார்டிங் அந்த ஒரு விஷயத்த நம்ப முடியல. இது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்கு பின்னாடி இருந்து அந்த பொண்ணு இவரை கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. டேய் அவள் இங்கே தான்டா இருக்கா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு பின்னாடி தான் இருந்துட்டு நார்மலாக இருந்துருக்கு. பட் நார்மலாக அழகாக இருந்த அந்த பொண்ணு கொடூரமான உருவத்துக்கு மாறினா எப்படி இருக்கும், சேம் அந்த மாதிரி தான் அந்த உருவமும் ஒரு கொடூரமான உருவத்துக்கும் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டும் டேய் நீ சொன்னது உண்மைதான்டா அப்படின்னு அவருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அண்டு இங்கே இருக்கிற வீரா இவரும் டேய் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் வா ஓடிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடி அந்த உருவமும் இவங்களை துரத்தி வந்துட்டும் இருக்கு. அப்படி ரெண்டு பேருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ஓடிட்டே இருக்கும்போது இவங்க எதிர்க்க ஒரு வயசானவரும் வராரு. அவரோட மூஞ்ச பார்த்தா 50 to 60 வயசு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபேஸ் கட் மட்டும். ஆனால் கழுத்துக்கு கீழே உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் ஒரு மாதிரி கட்டு மஸ்தா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவரோட உடம்பு இருந்துட்டு இருக்க. அண்ட் கையில டார்ச் லைட்டு ஒரு குச்சி வச்சுட்டு தம்பி என்னாச்சுப்பா ஏன் இப்படி பதறி வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வீரா அவரோட ஃப்ரெண்டும் நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது அட ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இவங்களுக்கு துணையா நிற்கிறாரு. அப்படி வந்திருக்கிற அந்த பெரியவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் இப்போவே மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வீரா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு அந்த பெரியவர் கூட அப்படி நடந்தும் போகிறாங்க. அண்ட் வீரா இவரும் சுற்றி பார்க்குறாரு. அந்த கொடூரமான உருவத்தையும் காணும். இப்படி இவங்க பைக் எங்கே நிறுத்திருக்காங்களோ அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அப்படியே பைக் கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போ வீரா பைக்கில் ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைக்லாம் ஸ்டார்ட் ஆயிருது. அண்டு அவரோட ஃப்ரெண்டு டேய் பைக்கில் ஏறுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த நண்பர் வீரா இவரை பார்க்காம ஒரு மாதிரி அப்படின்னு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார்ல அவரோட தலையிலிருந்து காலை வரைக்கும் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்த வீரா இவரும் பார்க்குறாரு. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியல. ஆனால் போக போக தான் அவருக்கே தெரியுது தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த சைடில் வீரா இவரும் டேய் வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெரியவரும் அவன் வண்டியில் ஏற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா சடனா அந்த இடத்த விட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவங்க எந்த திசையிலேருந்து ஓடி வந்தாலும் திரும்ப அதே இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த வீரா இவரும் டே எங்கடா போகிற அப்படின்னு வண்டியிலேருந்து இறங்கி அந்த ஃப்ரெண்டை பிடிக்கலான்னு ஓடும்போது சடனாக இந்த பெரியவர் வீரா இவரோட கையை பிடிச்சி அவன் திரும்பி வருவான் நீ போவாத அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாரு. அண்டு வீரா இவரும் ஐயா என் ஃப்ரெண்டு ஓடுறான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சேம் அந்த வார்த்தை தான் அவன் திரும்ப வருவான் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஓடின அந்த ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு வேகமாக ஓடினாரும் அதே வேகத்தோட திரும்ப இந்த இடத்துக்கும் அதாவது வீரா அண்ட் அந்த பெரியவர் நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கும் ஓடி வராரு. அப்படி ஓடி வந்த அந்த ஃப்ரெண்டு திடீர்னு அந்த பெரியவரோட கால் கிட்ட விழுந்து தலையை கீழே குனிஞ்ச மாதிரி என்னை விட்டுரு என்னை இங்கேருந்து போக விட்டு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல அண்டு பக்கத்தில் இருக்கிற வீரா இவருக்கும் ஒன்றும் புரியல. டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இவரும் ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் கீழே இருக்கிற ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட மேலே நிமிர்ந்து பார்க்கல. ஒரு மாதிரி ஒரு விதமான பயத்தோட தான் கீழேயும் குனிஞ்சிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்தும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த பெரியவர் சிம்பிளாக கேட்குற விஷயம் நீ யாரு நீ எதுக்கு இங்கே வந்த அண்டு இந்த பையனை எதுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிற பதில் நான் 4 வருஷமாக இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். அண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஆற்றுல தான் நான் குளிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல ஒரு கும்பல் ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன இங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு என்ன கற்பழிச்சிட்டாங்க. அப்படி கற்பழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன கொண்டுட்டாங்க. அப்படி கொன்னதுலேருந்து இந்த இடத்துல நான் பேயாக தான் வளர்த்திட்டு இருக்கேன். அண்டு நான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் அனுபவிக்காமல் ஒரு கன்னிப்பொண்ணாக தான் இறந்து போயிருக்கேன். அப்படி இறந்ததுலேருந்து இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே நான் இருக்கிற இடத்துல தான் வந்தானுங்க. அதுலேயும் எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு என் லைஃப்பில் நான் அனுபவிக்காத விஷயத்த இவனை வச்சு நான் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன். அண்டு எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனை
இந்த இடத்த விட்டு கூட்டு போகலான்னு பார்க்குறேன், எனக்கு இவனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த பெரியவரை பார்த்து இப்போ வீரா இவரோட ஃப்ரெண்டும் கேட்க, இது எல்லாமே வீரா இவருக்கு ரொம்பவே வினோதமாக இருந்துட்டு இருக்கு. என்ன என் ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வீரா இவருக்கும் பயம் வந்துடுது. அண்ட் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா என் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் நான் இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையோட முடிச்சிடறாரு. எதை கேட்டாலும் சிம்பிளாக அதுவும் பாசிட்டிவாக ஒரு வார்த்தையை வந்து கம்பீரமாக சொல்லி முடிச்சிடறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவர் இப்போ கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கிற வீரோட ஃப்ரெண்டு, அவர் நல்லா முடியெல்லாம் வச்சிருப்பாரு. அவரோட முடியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மரியாதையா இவனை விட்டு போயிடும், உன்னோட காலம் முடிஞ்சு போயிடுச்சு, இவன் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, இவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க இருக்கிற அந்த ரூமும் இவரை விட்டு போற மாதிரியும் இல்லை. ஸோ இதனாலே அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ரெண்டோட தலைமுடியை பிடிச்சி அவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிக்கிற அடி எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக வலிக்கல, ஆனால் ஃப்ரெண்டோட உடம்புல இருக்கிற அந்த பொண்ணோட ஆன்மாக்கு வலிச்சிருக்கு. இதில் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா இந்த ஃப்ரெண்டை எப்போ பொசஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பயத்தில் ஓடி வந்திருப்பாங்களே, அப்படி ஓடி வரும்போது அந்த ஆன்மா இந்த ஃப்ரெண்டை பொசஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல அந்த பெரியவரும் வந்திருப்பாரு. அப்போ தான் அந்த ஃப்ரெண்டும் அந்த பெரியவரை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமாக பார்த்துருப்பாரு. இப்போ அந்த பெரியவர் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கும்போது அவரோட உடம்புல இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்தடிச்சு ஓடுது. அப்படி ஓடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நாய்ங்க எல்லாமே அந்த உருவத்தை குலைச்சிட்டு துரத்திட்டும் ஓட ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வீரா இவரும் ஒரு பயத்தோட பார்க்குறாரு. அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவரும் இவனை நீ வீட்டுக்கு கூட்டு பாப்பா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றாரு. அண்ட் வீரா இவரும் அந்த பெரியவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டுக்கு ஜுரம் ரொம்பவே அதிகமாக அடிக்குது. அடுத்த 3 நாளைக்கு அந்த ஃப்ரெண்டு படுத்து படிக்காத இருந்துருக்காரு. ஆனால் இந்த கேப்பில் வீரா இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நேற்று நம்மளை அந்த பெரியவர் தானே காப்பாற்றினாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சேம் அதே இடத்துக்கு போகிறாரு. அண்ட் அந்த இடத்த தேடி பார்க்கும்போது அந்த பெரியவர் காணும். அண்ட் அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருக்காரான்னு விசாரிக்கும் போது இவர் கேட்குற யாருமே அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் அந்த ஏரியாவில் அந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பெரியவங்க என்ன போய் சொல்லலாம், சின்ன பசங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சின்ன பசங்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அப்படி ஒரு பெரியவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வீரா இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. அண்ட் அந்த ஜுரம் வந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அண்ட் வீரா அந்த ஃப்ரெண்டை பார்க்குற அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்கு திடீர்னு சாமியும் வருது. அண்ட் சாமி வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு, இவனை ஏன் இடத்துக்கு கூட்டுவாங்க, இவனை ஏன் இடத்துக்கு கூட்டுவாங்க அப்படின்னு. ஜுரம் வந்தால் அந்த ஃப்ரெண்டை பார்த்தியும் சொல்ல, அண்ட் அந்த ஃப்ரெண்டோட அம்மா எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வரது, இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இவனுக்கு தெரியும் அப்படின்னு வீரா இவரையும் கை காட்ட, இது எனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பத்தில் இவரும் முழிக்க, அந்த சின்ன பொண்ணு உடம்புல சாமி வந்திருக்கோம்ல அவங்களும் சொல்கிறாங்க என் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இவனுக்கு தெரியும். அப்போ தான் வீரா இவருக்கும் புரிய வருது, ஒருவேளை அந்த இடமா இருக்குமோ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வீரா ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்திருப்பாரு. அந்த கல்லுக்கு வேஷ்டிலாம் கட்டியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அது காவல் தெய்வத்தோட சிலை அப்படின்னு. இப்போ அந்த இடத்த நோக்கி தான் இந்த குடும்பமே கிளம்பி போக ஆரம்பிக்குது. இப்போ எல்லாருமே அந்த காவல் தெய்வத்துக்கிட்டையும் போகிறாங்க. போய் பார்த்தா அப்போ தான் வீரா இவருக்கே தெரியுது இங்கே இருக்கிற அந்த காவல் தெய்வம் வர யாருமே இல்லை, கருப்பசாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே பூசாரியை வர வச்சு சின்னதாக பூஜையும் பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ணி அங்கே இருக்கிற அந்த திருநீரை எடுத்து அந்த உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டுக்கு வச்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே வேகமாக அவரோட உடம்பு சரியாகி ரொம்பவே நார்மலாகிறாரு, சகஜ வாழ்க்கைக்கும் திரும்புகிறாரு. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தால் அந்த ஃப்ரெண்டோட உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்குது. அதாவது 88 கிலோ வெயிட் இருந்தால் அந்த ஃப்ரெண்டு அந்த மோகினி கூட அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி 28 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மோகினியை கரெக்ட் பண்ணால் வெயிட் குறைஞ்சிருமோ? ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னு நினச்சி யாராச்சும் ட்ரை பண்ணினா பிரச்சனை தான் முடியும். ஒழுங்காக ஜிம்முக்கு போங்க. ஸோ இதுக்கப்புறம் வீரா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பேயே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த வீரா இவரோட லைஃப்லேயே பேயை பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு பதறி இருக்காரு. அண்ட் அந்த சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வீரா இவருக்கும் இவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருக்குமே நடந்த இந்த மோகினின் லீலைகள் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.